ஹலோ கைஸ், இப்போ நம்ம போரூர் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி ஆர்காட் ரோட்ல டுவர்ட்ஸ் வடபள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து போரூர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவர் பண்ணி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அதை வந்து கார்டில் ஆட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஸ்க்ரீன்லையும் அட்டாச் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டபுள் டக்கர் ரூட்டான ஆலப்பாக்கத்துல இருந்து ஆழ்வார்த்தினார் வரைக்கும் உள்ள அந்த 4 ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்குது. திரும்ப அங்கேருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து ரெட் லைன் ரூட்ல கண்டினியூ பண்ணி கோயம்பேடு வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரூட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனான ஆலப்பாக்கம் ஜங்ஷன்ல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆலப்பாக்கம் ஜங்ஷன்ல ஸ்டேஷன் பில்ட் பண்ற வேலைகள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது. மேலே வந்து ரூஃப் லெவல்லையும் நம்மளுக்கு வேலைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வடபழனி ரூட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அங்கெல்லாம் வேலை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேரலாக என்ட்ரி எக்ஸிட்க்கு பில் பண்ணுற வேலைகளும் போயிட்டே இருக்குது. இதுக்காக இங்கே காலம் பில் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கங்கே ஒரு சில காலம், அதாவது பேஸ்மெண்ட் முடிஞ்சு மேலே காலம் ஒரு 5 அடி வரைக்கும் பில் பண்ணியிருந்தாங்க. ரைட் சைடில் பேஸ்மெண்ட் போட்டு இப்போ தான் மேலே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்க ஒர்க்கு. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பில் பண்ணிக்கிற இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால அங்கே என்ட்ரி எக்ஸிட் இல்லை. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி தான் என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரைட் சைடில் அந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது அந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கு ஒரு ஸ்கைவாக் வழியாக தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குரிய வேலைகளும் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் ஜஸ்ட் இப்போ தான் வந்து காலம் போட்டு மேலே பில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூட்ல வர 4 டபுள் டக்கர் மெட்ரோ ஸ்டேஷன்லையும் ஃபர்ஸ்ட் லெவலில் காங்கோஸ் இருக்கும். அதுக்கு மேலே எல்லோ லைன், அதுக்கு மேலே ரெட் லைன். ஸோ இப்போ வந்து ரெட் லைனுக்கு மேலே அந்த ரூஃப் பில்ட் பண்ணுற வேலைகளும் வேகமாக போயிட்டு இருக்குது. காங்கோஸ் லெவலில் தொடர்ச்சியாக இந்த ஸ்லாப் லைஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆர்காட் ரோட்ல பீக் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இந்த ரூட்ல இங்கேருந்து ஆல்மோஸ்ட், அதாவது போரூர்லேருந்து சாலிகிராமம் வரைக்கும் நிறைய இடத்துல அந்த ட்ரைனேஜுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனேஜுக்கு எங்கெங்கே பள்ளம் தோண்டிலையோ மற்ற இடத்துல ஃபுல்லாகவே ஈபிக்காக பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்ல பாதி போர்ஷனை மெட்ரோ அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதனால பீக் ஹவர்ஸில் இந்த ரூட்ல ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இந்த டபுள் டக்கர் ரூட்ல நம்ம ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரே காலத்தில் நம்மளுக்கு 5 மெட்ரோ ட்ரெயின் ரன் பண்ண முடியும். அந்த அளவு 5 ட்ராக் இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து கீழே 2 எல்லோ லைன், அப்லைன் டவுன் லைன், அப்புறம் வந்து மேலே வந்து 2 ரெட் லைன், அப்லைன் டவுன் லைன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லூப்பிங் லைனும் இதில் வரப்போகுது. ஸோ இது வந்து எல்லோ லைன்லேருந்து ரெட் லைனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லூப்பிங் லைனும் இதில் வருது. இந்தியாவிலே ஒரு சிங்கிள் பில்லரில் 5 மெட்ரோ ட்ரெயின் சென்னையில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரும்போது அந்த லூப்பிங் லைன்லலாம் வந்து ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு தான். இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே ரூஃப் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து என்ட்ரி எக்ஸிட் பில் பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஷனில் லெஃப்ட் சைடில் என்ட்ரி எக்ஸிட் பில் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து பேஸ்மெண்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் இருக்கும். பட் 6 மந்த் அதில் ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. இந்த டைம் தான் போகும்போது இதில் வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து காலம் பில் பண்ணுறதுக்கான அந்த கம்பி கட்டுற வேலைகள் இப்போ தான் போயிட்டு இருந்தது. இந்த காங்கோஸ் லெவலில் ஸ்லாப் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது பெண்டிங் இருக்குது. அதுக்குரிய வேலைகளும் போயிட்டே இருக்குது. ரைட் சைடில் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம்னா இந்த காலம் பில் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து காங்கோஸ் லெவலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பெட்டராக தான் இருக்குது லெஃப்ட் சைடு கூட கம்பேர் பண்ணும்போது. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரைனேஜ் ஒர்க் நடந்தது பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈபிக்காக பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க.
இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆழ்வார் நகர் மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேயும் மேலே ரூஃப் ஃபில் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. காங்கோஸ் லெவலில் மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்லாப் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பார்க்கும்போது அந்த காலம் அப்படி தான் இருந்தது. லெஃப்ட் சைடில் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு பள்ளம் தோண்டியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த பேஸ்மெண்ட் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஆழ்வார் நகர் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிற வேலை. இது வரைக்கும் பார்த்தா இந்த 4 மெட்ரோ ஸ்டேஷனுமே இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது எல்லோ லைன்ல இருந்து ரெட் லைனுக்கு நம்மளால மாறிக்கிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் லைன் வந்து தனியாக லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு கட் பண்ணி டுவர்ட்ஸ் கோயம்பேடை நோக்கி போகும். இப்போ நம்ம அந்த ரூட்டில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதில் வந்து கேர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2 மந்த்ஸ் முன்னாடி இதில் கேர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. இதற்கு அடுத்த காலத்தில் லாஸ்ட் டைம் வந்து 2 கர்டர் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து 4 கர்டருமே பிளேஸ் பண்ணி அதில் வந்து ஸ்லாப் போட்டுட்ருக்காங்க. இந்த ரூட்டில் தொடர்ச்சியாக வேலைகள் போயிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மேலே வந்து அந்த ஸ்டீல் சப்போர்ட்டிங் பேரியர் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்டீல் பேரியர் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறத இன்னொரு டைரக்ஷனில் இருந்து பார்த்துட்ருக்குறோம். அதை ஃபிட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்குதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே போகிற வழியில் இதில் ஒரு பிரம்மாண்டமான ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுலேயுமே வேலைகள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. அதாவது அடுத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேலே வந்து கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இதில் கர்டர் பிளேஸ் பண்ணாமல் இருந்தது. இப்போ வந்து கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இதில் வந்து இந்த காலம் பில் பண்ணி அதில் பியர் கேப் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து வர காலம்லாம் லாஸ்ட் டைம் பில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸில் அந்த காலம்லாம் பில் பண்ணி அதில் பியர் கேப் பிளேஸ் பண்ணி கர்டருமே பிளேஸ் பண்ணி ஸ்லாப் போடுற வேலைகள் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரூட் வேலை போயிட்டு இருக்குது. இனிஷியலாக இந்த ரூட் வந்து ஜூலை 2026க்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. பட்டு இப்போதைக்கு என்ன பிளான்னா டிசம்பர் 2026க்குள்ள ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற ஒர்க் ப்ராக்ரஸ் அந்த ஸ்பீடெல்லாம் பார்த்தா டிசம்பர் 2026க்கு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த ரூட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து ஸ்டேஷன் இன்னும் ரெடி ஆகலை. இப்போ நம்ம இந்த ரூட்டில் அடுத்து பார்க்க போகிறது விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருக்குது. அதில் நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா காங்கோஸ் லெவலில் இப்போ தான் ஒரு சில கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பிளாட்ஃபார்ம் லெவலில் இன்னும் கர்டரை பிளேஸ் பண்ணலை. என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் போட்டு காலம் எழுப்பி மேலே கொண்டு வராங்க. ஸோ திரும்ப காங்கோஸ் லெவல்லையும் நம்மளுக்கு கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கர்டருக்கு மேலே ஸ்லாப் போட்டு அதை வந்து திரும்ப என்ட்ரி எக்ஸிட்டில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபுல் ஸ்டேஷனும் ரெடி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 7 to 8 months ஆகலாம் அப்படின்ட்டு என்னோட எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்குரிய போயிட்டு இருக்க வேலைகள். ரைட் சைடில் நம்மளுக்கு ஜஸ்ட் பேஸ்மெண்ட் மட்டும் தான் தோண்டி இப்போ தான் ஒரு சில வேலைகளை தொடங்கியிருக்காங்க. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த நடேசநகர் மெட்ரோ ஸ்டேஷன். ஆக்சுவலாக இதில் தொடர்ச்சியாக நம்மளுக்கு கர்டர் பிளேஸ் பண்ணிடுற பார்க்க முடியுது. அதாவது விருகம்பாக்கத்துக்கும் நடேசன் நகருக்கும் நடுவில் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஸ்டேஷன் இன்னும் ரெடி ஆகலை. பார்த்தீங்கன்னா காங்கோஸ் லெவலில் இப்போ தான் பில் பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கோஸே. அது மட்டும் இல்லாமல் மேலே பிளாட்ஃபார்ம் லெவலில் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகலை. இங்கே என்ட்ரி எக்ஸிட்காக காலம் பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டேஷனுமே அதாவது என்ட்ரி எக்ஸிட்டுமே இன்னும் ப்ராப்பராக ரெடி ஆகலை. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ். ரைட் சைடில் என்ட்ரி எக்ஸிட் பில் பண்ணுறதுக்கு இப்போ தான் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க.
இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட். அந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன பிரிட்ஜாக தான் இருந்தது. ஏன்னா இதில் வந்து விருகம்பாக்கத்துலேருந்து இந்த அரும்பாக்கம் நோக்கி போகிற இந்த ஓடை போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஓடைக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. பட் அந்த பிரிட்ஜு இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட 4 லேன் அளவில் பெருசாகிடுச்சு. பட் அந்த பிரிட்ஜு வந்து 2 லேனாக இருக்கிறதுனால இங்கே டிராஃபிக் கன்ஜஸ்டட் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால சிஎம்ஆர்எல்ஏ அந்த பிரிட்ஜை இடிச்சிட்டு இப்போ புதுசாக அதில் பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குரிய வேலைகள் போயிட்டுருக்கு. அதனால் அந்த ரூட்டை மாற்றி அந்த நெற்கடுன்ற ரோடு வழியாக நம்மளை வர வச்சுருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த ரூட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் காங்கோஸ் லெவலில் கர்டர் பிளேஸ் பண்ணி ஸ்லாப்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் லெவலில் யூடியூப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுற வேலைகளும் போயிட்டு இருக்குது. என்ட்ரி எக்ஸிட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே வரைக்குமே பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ப்ராக்ரஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து இந்த கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் ஆப்போசிட் சைடில் பார்த்தோம். இப்போ வந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு போகிற டைரக்ஷனில் என்ன வேலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜஸ்ட் இப்போ தான் பேஸ்மெண்ட் தோண்டி பேஸ்மெண்ட்டை மேலே எழுப்பி கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து லெஃப்ட் சைடில் போயிட்டு இருந்தது. பட் ரைட் சைடில் கொஞ்சம் பெட்டர் ப்ராக்ரஸ் வந்து அதை பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்டேஷனில் மேலே ரூஃப் பில்ட் பண்ணுற வேலைகளும் வேகமாக போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் இது வரைக்கும் இந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் சென்டரில் வந்த இந்த மெட்ரோ இப்போ வந்து ஸ்லைட்டாக லெஃப்ட்டில் டேர்ன் ஆகி இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு மேலே போகும். பட் நம்ம வந்து இந்த ரூட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டில், அதாவது நம்மளுக்கு ரோடுன்னு பார்த்தோம்னா இந்த ரூட்டில் லாஸ்ட்டாக போயிட்டு திரும்ப லெஃப்ட்டில் டேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்காக. வாங்க நம்ம திறந்து போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரண்டாக மெட்ரோ ரன் ஆகிட்டு இருக்கிற க்ரீன் லைன் மெட்ரோ கீழே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் அந்த க்ரீன் லைனும் ரெட் லைனும் ஒன்றா ஜாயின் ஆகிற இடம் வரும். அதுக்கு மேலே, அதாவது இந்த க்ரீன் லைன் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெட் லைன் வந்து இந்த க்ரீன் லைனுக்கு மேலே போகிற மாதிரி தான் அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க கொஞ்சம் க்ளோஸராக போய் பார்ப்போம். இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் தூரம் வந்து 2 மெட்ரோவுமே பேரலாக போயிட்டுருக்கோம். க்ரீன் லைன் வந்து கீழேயும் அதுக்கு மேலே வந்து இந்த ரெட் லைன் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் தூரத்தில் இது வந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் அடித்து ரெட் லைன் வந்து நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் இந்த க்ரீன் லைன் வந்து லெஃப்ட் சைட்லேயும் மாறும். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து ஸ்லைட்டாக ரைட் டர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் பெங்களூர் ஹைவே கனெக்ட் பண்ணுற அந்த ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீன் லைன் போகிறத பார்க்க முடியும். அதுக்கு மேலே அந்த ரெட் லைன் கிராஸ் ஆகி போகுது. ஏன்னா வந்து இந்த கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் க்ரீன் லைன் வந்து லெஃப்ட் சைடில் வரும். இந்த ரெட் லைனுக்கான மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரைட் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஸ்லைட்டாக டேர்ன் பண்ணி அது அந்த சைடு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரண்டாக மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற அந்த கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே க்ரீன் லைன் இப்போ மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு லூப் லைன் போகிறத பார்க்க முடியும். இது எதுக்குன்னா இந்த கோயம்பேடு மெட்ரோ டிப்போக்கு போகிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயம்பேடில் போயிட்டு இருக்கிற ரெட் லைன் மெட்ரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி உயரத்துக்கு வரப்போகுது. இதில் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸு அப்படின்ட்டு பல விஷயம் இதில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான பார்க்கிங் ஸ்பேஸும் இதில் வரப்போகுது. இந்த வீடியோவில் நம்ம கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம்.
இதை தொடர்ந்து வர அடுத்தடுத்த ஸ்டேஷன் மற்றும் இது சென்னையை சுற்றி நடக்கிற பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.